ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த மசாலா பூரியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸி, பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நைட்டே பட்டாணியும் வெள்ளைக்கடலையும் கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருந்தேன். அது உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இது ஒரு அரை அழகு இருக்கும், 100 கிராமுக்கு மேலேயே இருக்கும். நல்லா உப்பு போட்டு காலையில் வேக வச்சு எடுத்துகிட்டேன், ஒரு 5-6 விசில் வச்சு. இங்கே பூரி மசாலா பூரிக்காக பொரித்து வச்சுருக்கேன், ரெடிமேட் பூரியை எண்ணெயில் போட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா பொரிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே ஒரு வெங்காயம், சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில், கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், தனியா பவுடர் ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு மிளகாவும் வச்சுருக்கேன் கூட. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன். அதுக்கு பேரிச்சம்பழம் ஒரு 4 பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதலே அந்த மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம், பட்டாணி சுண்டலில். அதனால் கொஞ்சம் இந்த அளவுக்கு போகிறோம், அதில் கொஞ்சம் தண்ணிலையுமே இருக்கும். இவ்வளோதான். இப்போ இதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். மிளகா எல்லாமே ஒன்றா சேர்த்துடுறேன். இந்த ஸ்வீட்னஸ்க்காக அந்த பேரிச்சம்பழம் ஸ்வீட்டு சட்னி பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவும் போடுறேன். அடுத்து டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெல்லமோ சுகரோ இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அடுத்து இதுலேயே நம்ம வேக வச்சுருக்க இந்த சுண்டல் இருக்குல்லையா, பட்டாணியும் கடலையும் அதில் எடுத்து ஒரு குழிக்கரண்டி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியில் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறமா நம்ம காரம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தண்ணி வேக வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாட் மசாலாவும் ஒரு சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த சுண்டல் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணி. ஏன்னா அது முதலே நான் வேக வச்சு வச்சதுனால அது சூடுபடுத்துகிறேன். இப்போ சூடாக போட்டால் தான் அதில் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, நம்ம எவ்வளோ இன்க்ரீடியன்ட் போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதில் சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசனை, தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை தான் இப்போ ஒழிஞ்சு போகுது. அது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடணும். இது கொஞ்சம் தண்ணியும் கழுவி சேர்த்துக்கலாம். அது கூடவே தண்ணியை அலசி சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த மசாலா வாசனை, பச்சை வாசனை போகிறதுக்கு தான். கொஞ்சம் நிறையவே அரைச்சிட்டேன், எங்களுக்கு கொஞ்சமாக சுண்டல் போதும்னு. உங்களுக்கு நிறைய வேணுன்னா சுண்டல் அதிகப்படுத்திக்கோங்க, வேக வச்சது. அது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தானே சாப்பிடுவீங்க. எங்களுக்கு கொஞ்சம் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு எங்கள் வீட்டில் 2 பேருக்கு நான் இது செய்கிறேன். தாராளமாக ஒரு 3 பேர் கூட சாப்பிட்லாம். அதில் இப்போ போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. ரொம்பவுமே திக்காக வேண்டாம். நம்ம அதுக்கு மேலே மிக்சர்லாம் போடுவோம் இல்லையா, அதே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பூரி இழுக்கிறதுக்கு. போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது சுலபமாக ஒரு 10 நிமிஷம் தான் செய்யறதுக்கு. 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து பச்சை வெங்காயமாக கொஞ்சம் கட் பண்ணி, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பொடியாக போட்டுங்க. நான் அவசரத்தில் கொஞ்சம் பெருசாக போட்டேன் வெங்காயத்தை. இப்போ போடக்கூடாது, சும்மா. இப்போ அது மேலே இந்த பட்டாணி சுண்டல் மசாலா ஊற்றியாச்சு பூரிக்கு மேலே. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆனியன் போடலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு. இது எவ்வளோ வேணுமோ அந்த கிரேவி ஊற்றிக்கோங்க. இப்போ அது மேலே கொஞ்சமாக சில்லி பவுடர், சில்லியும் இப்போ இதுவும் சால்ட்டும் போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்காங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம இந்த மிக்சர், ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட மிக்சரை அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ஒரு சூப்பரான வந்து மசாலா பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. சுட சுட செஞ்சு சாப்பிடுங்க, பசங்களுக்கும் கொடுங்க. வீட்டில் வெளியில் வந்து சுத்தம் இல்லாமல் செய்வாங்க, விலையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சூப்பரான ஒரு மசாலா பூரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும்.